நம்ம சைட் வந்து மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க. அந்த ஒரே கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபுல் ரெசிடென்ஸ் ஏரியா. ஒரே என்ட்ரன்ஸ் தான், மெயின் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஈபிளைன் உள்ள ஆல்ரெடி இருக்குது. ஒரு வீடு கட்டி குடியிருக்க என்ன தேவை அது எல்லாமே நம்ம உள்ள பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. டிடிசிபி அண்ட் ரேராப்ரோ கொடுக்கும். லீகலும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஃபுல்லாக. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 640 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக. நீங்கள் லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% 80% லோன் பண்ணிக்கலாம். வீடாக போனாலும் அதே தான் உங்களுக்கு 80% லோன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக. நம்ம ஆர்ஆர் பில்டர்ஸ் வந்துட்டு அங்கங்கே, அதாவது நம்ம கோயம்புத்தூர்ல எல்லா டைரக்ஷன்லையும் வந்துட்டு எல்லா பக்கமும் கவர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம எந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டாக ரொம்ப பார்த்தீங்கன்னா சத்தியோடில் வந்து ரொம்ப பாஸ்ட்டாக டெவலப் ஆகிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம், அதுக்கடுத்து கணேசபுரம், அதுக்கடுத்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரியாம்பலை பிரிவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், நேராக காரமடா ஊட்டி போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டீங்கன்னா நீங்கள் அன்னூர் சத்தியமங்கலம் போயிடலாம். யூடியூன் வந்தால் கோயம்புத்தூர் ரைட் சைடு எடுத்திங்கன்னா அவினாஷ் ரோடு அந்த தென்னம்பலை ரோடு நீங்கள் மெயினாக போயிடலாம். அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே கிலோமீட்டரில் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. அதாவது சக்தி என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருங்க. ஈவன் நம்ம வந்து பை வாக்கில் கூட வந்துடலாம். வாக்கப் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக வந்துடலாம். நீங்கள் ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் பஸ் ரூட்டுங்க ஃபுல்லாகவே. நம்ம ப்ராஜெக்ட் மெயின் ரோடு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டரில் ஒரு 10 ஏக்கர் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வேளாண் ஸ்கொயர் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம்னா அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஏக்கர்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உள்ள 10-15 வீடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அடுத்து ஃபேஸ் டு சைட் நம்ம லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேராப்ரோ நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 10 ஏக்கர் ப்ராஜெக்ட்னா ஆமாம். இப்போ அவைலபிள் சைட்ஸ்னா எவ்வளோ இருக்குங்க? ஆனால் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஒரு 101 சைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 101 சைட் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 101 சைட்டில் வந்து ஒரு 20 சைட் ஆல்ரெடி புக்கிங் எடுத்திருக்கோம். உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் சைட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஃபுல்லாகவே. ஆல்ரெடி வீடு கட்டி குடியிருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. இருந்தாலும் இந்த கேள்வி நான் கேட்டுறேன், நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் அப்ரூவ்டு தானேங்கண்ணா? டிடிசிபி அண்ட் ரேராப்ரோ அண்ட் கேட்டட் கம்யூனிட்டி உள்ள உங்களுக்கு வெல் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள அத்திக்கூட தண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள திருப்பி சீப்லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக நல்ல குழந்தையோட அளவுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் ரெண்டு பார்க் நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. ஒரு 2 ஃபேஸுக்குமே செப்பரேட்டாக பார்க் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நம்ம சைட் வந்து மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க. அந்த ஒரே கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபுல் ரெசிடென்ஸ் ஏரியா. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக அப்படி கேமரா காமிச்சு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடு கட்டியில் குடி இருக்கிறாங்க. ஒரு 100-120 வீடு ஆக்குபைடாக இருக்குது. நம்ம சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு புக்கிங் எடுத்து ஆல்ரெடி ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க ஃபுல்லாக. ஸோ இப்போ டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி வெல் டெவலப்டு தான் இருக்குது. கண்டிப்பாக. இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் ஆஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் அண்ட் 33 அண்ட் 30 ஃபீட் அண்ட் 23 ரோடு மாடல் உள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டல் அந்த 10 ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக காம்பவுண்டல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரே என்ட்ரன்ஸ் தான், மெயின் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஈபிளைன் உள்ள ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு அத்திக்கூட தண்ணி உள்ள கனெக்ஷன் இருக்குது. நம்ம வீடு கட்டியில் குடி இருக்கிறாங்க. உள்ள வந்து விசாரிச்சு தெரியும். உள்ள அத்திக்கூட தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு வீடு கட்டி குடியிருக்க என்ன தேவை அது எல்லாமே நம்ம உள்ள பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நமக்கு ஃபேஸ் 1ல ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பார்ட்ஸும் சோல்ட் அவுட். கண்டிப்பாக. இப்போ ஃபேஸ் 2க்கு போயிருக்கு. ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அதே 101 சைட் தாங்க. அந்த 101 சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 20 சைட் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு. பாக்கி ஒரு 81 சைட் அவைலபிள், 81 சைட் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரைட். ஓகே. நான் என்ன கேட்க வந்து அப்படின்னா ஃபேஸ் 1ல நீங்கள் லான்ச்சிங் ப்ரைஸ் எனக்கு தெரியும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக. இப்போ அதுக்கும் நமக்கும் அதாவது ஃபேஸ் 2க்கும் வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குங்கண்ணா? நம்ம ஃபேஸ் 1 சைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு நம்ம பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்ட் வந்து 5.5 lakhs கொடுத்தோம். 5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்ட் 7 லட்ச ரூபாய் போயிட்டு 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சத்து 8 லட்ச ரூபாய் ரீசேல் சைட் போயிட்டு இருக்கு. நம்ம ஃபேஸ் 2 சைட் வந்து அப்படியே காமெண்ட் தோட்ட மாதிரி ஃபேஸ் 2 சைட் லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து சென்ட் 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் போயிட்டு இருக்கு. நம்ம ஆஃபர் ரேட்டில் ஒரு சென்ட் வந்து 6.75 6,75,000 கொடுக்குறோம். டிடிசிபி அண்ட் ரேராப்ரோடு கொடுக்குறோம் ஃபுல்லாக. நீங்கள் நம்ம ப்ராஜெக்ட் வரும்போது ஜஸ்ட் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. விசாரிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சென்ட் 8 லட்சம் 9 லட்சம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. வரும்போது அந்த போர்ட்லேயே அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கொயரி பண்ணி விசாரிங்க. விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ரேட் கொடுத்துருக்கான்னு தெரியும். சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 8 லட்சம் 9 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் தான் பண்ணியிருக்கோம். சென்ட் வந்து 6.5 லட்ச ரூபா தான். டிடிசிபி அண்ட் ரேராப்ரோ கொடுக்கும். லீகலும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஃபுல்லாகவே. ரைட். இப்போ மினிமம் சென்ட்ஸ்னா எவ்வளோ கொடுக்கலாம்? மினிமம் 1.5 சென்ட் அவைலபிளாக இருக்கணும். 1.5 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 640 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக. ஓகே. எப்பயும் போல லேண்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடு வேணுமாலும் நம்ம ஆல்ரெடி ரெடி டு மூவ் ரெடி பண்ணியிருக்கோம். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், பில்டிங் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்கோம். 2 BHK 2 பெட்ரூம் கால் கிச்சனோட பண்ணி கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங்கோட 65 lakhs பட்ஜெட், 64 லட்சம் பட்ஜெட் வருதுங்க ஃபுல்லாக. 2 வீடும் ரெடி டு மூவே பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. இதெல்லாம் தாண்டி வரவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு கம்பெனிஸ் இந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லவே வேண்டாம். சத்தியோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் இருக்கட்டும், ஆதித்யா காலேஜ், இன்ஃபோ காலேஜ்,
சிறியூர் காலேஜ், குமரூர் காலேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. ஸ்கூலு பார்த்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ஆதித்யா ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜ் நிறையா இருக்குங்க ஃபுல்லாகவே. ஹாஸ்பிட்டல் கேம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல், அரவிந்த் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பெரிய லெவல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நிறையா இருக்குங்க ஃபுல்லாக. முக்கியமாக நம்மளோட எல்லா லேஅவுட்ல நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நாய்ஸ் பொல்யூஷன் இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு பிளசண்டான லைஃப் லீட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான லேஅவுட் தான் போட்டு கண்டிப்பாக மெயின் ரோடு கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான். சுற்றி மாதிரி தென்னந்தோப்பு அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா தான். நீங்கள் வாக்கப் டிஸ்டன்ஸ் மெயின் ரோடு போய்க்கலாம். உங்களுக்கு பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா 24 hours பஸ் ரூட்டுக்கு ஃபுல்லாகவே. இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ணியிருந்தோம் ஓக் ட்ரீயோடது. அதுக்கு நம்ம பண்ணியிருந்தோம் ஒரு 25 எக்ஸலண்டான ப்ராஜெக்ட் அது. கண்டிப்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ப்ராஜெக்ட் போயிட்டுங்க. சூலூரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராஜெக்ட் போயிட்டுங்க. அப்பனங்கம்பட்டி, கரடிவாய், பருவாய் நம்ம லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராஜெக்ட் போயிட்டுங்கன்னா, சத்தி ரோட்டில் 3 ப்ராஜெக்ட் போயிட்டுங்க ஃபுல்லாகவே. மெயின் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியில் கொண்டையம்பலத்தில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிகே ஹாப்பினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கரியம்பலம் இப்போ இது கணேசபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம இருக்க வந்து பிரசண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரியம்பலை பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலவன் ஸ்கொயர் அண்ட் வேலவன் வந்தன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாக. கோயம்புத்தூரோட 8 டைரக்ஷனில் எந்த டைரக்ஷன் போனாலும் பட்ஜெட்டில் வாங்கி கண்டிப்பாக. ஆனால் அதே இன்னொன்று சொல்லிடுன்னா, நம்ம கொடுக்குற பட்ஜெட்டில் கண்டிப்பாக யாராலும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக விசாரிச்சுடுவாங்க. அண்ட் லோன் இல்லைனா இப்போ ஃபினான்ஸ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க? கண்டிப்பாக நம்ம பேங்க் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பேங்க் இப்போ ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணியிருக்கோம். நீங்கள் லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% 80% லோன் பண்ணிக்கலாம். வீடாக போனாலும் அதே தான் உங்களுக்கு 80% லோன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஓகே. இது பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஐடி ப்ராப்பராக இருந்தால் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி அவசியம் ஏதாவது இருக்குங்களா? இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஐடி இல்லைனா பரவாயில்ல. நீங்கள் வாங்க வந்து ப்ராஜெக்ட் பாருங்கள், உங்கள் லீகல் பேப்பர்ஸ் உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க. அது வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக லோன் பண்ணி தரேன். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எந்த ப்ரொஃபைலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபினான்ஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க ஃபுல்லாக. இதே மாதிரி சூப்பரான லேஅவுட்டோட திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.